வாங்க இன்றைக்கி சிவப்பு சுண்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் சுண்டல் எடுத்து தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 தடவை கழுவிட்டு சுண்டலை ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் ஆயிடுச்சு. சுண்டல் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து குக்கரில் தண்ணி சேர்த்து இந்த சுண்டலை போட்டுக்கலாம். சுண்டலை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்தும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம், நம்ம விருப்பம்தான். இது நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம சுண்டல்லையே உப்பு சேர்த்திருக்கோம் இல்லையா. இது வந்து இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். சுண்டல் வெந்திருக்கும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சுண்டல் வெந்துருச்சு. தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் சுண்டலை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வடித்து வச்சுருக்க சுண்டலை வந்து சேர்த்திக்கலாம். சுண்டலை சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ நல்லா தாளிச்சாச்சு. இப்போ வந்து 1 கப் தேங்காய் சேர்த்திக்கலாம். துருவின தேங்காய் கொஞ்சம் நிறையா சேர்த்திட்டோம்னாலும் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் சுண்டல். நல்லா தேங்காய் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க.